ஆமா பன்னீர் சொல்லுங்க. பன்னீர். பாப்பா ஏன் உடைச்ச? சரி எதுக்கு வைப்ஸ்? பாப்பா ஆய் போயிட்டாங்களா? அதனால வைப்ஸ் வேணுமா? பனானா தாரா பாப்பா சாப்பிடுறாங்களா? நம்ம இந்த ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். தானி எங்க போனா? ஸ்கூல் போயிட்டாளா தானியா? பாத்தீங்கன்னா வினோதா ஆபீஸ் போயிருக்கா. இது யாரு? பாப்பா பேர் என்ன? ஏண்டி அடிச்ச என்ன? போட்டு வந்துருவா. ஓகே டெக்ஸ்சர்ல ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஹாய் அம்மா. ஹாய். ஹலோ மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நம்ம இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு லஞ்ச் ரொட்டீன் vlog தாங்க பார்க்க போகிறோம். இன்னைக்கு தாயரா பாப்பா கூட சேர்ந்து நம்ம என்ன லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் மஷ்ரூம் புலாவ் தான். ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க, அதே மாதிரி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம தாயரா பாப்பா கூட சேர்ந்து குக் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸியான டாஸ்க் இல்லை எனக்கு. ஸோ கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டி தான். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து தாயரா பாப்பா என்னென்ன அட்ராசிட்டி பண்ணுறா, என்னென்ன பேசுகிறா, ஸோ பாப்பா வச்சுட்டு நான் வந்து எப்படி நான் வந்து குக்கிங் ரொட்டீன் வந்து என்னோட குக்கிங் ரொட்டீன் வந்து நான் எப்படி நான் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு டீட்டெயில் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போயே ஆரம்பிச்சிட்டா. ஸோ குக் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் டைம் போகும்னு தெரியல. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 11 o'clock ஆகுது. ஸோ நான் எப்போ குக்கிங் முடிப்போன்னு பார்க்கலாம். அதுக்குள்ளே பாப்பா பசி எடுக்குதா இல்லை என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னு ஃபுல்லாக பார்க்கலாம். இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் வந்து நான் ரெகுலராக போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? குக் பண்ணலாமா? இன்னைக்கு என்ன பாப்பாவுக்கு வேணும்? சாம்பார் இல்லை இன்னைக்கு. இன்னைக்கு வந்து பன்னீர் சாப்பிட்றீங்களா? பன்னீர் சொல்லுங்க. பன்னீர். ஓ பன்னீர் இங்க இருக்கா? பன்னீர். மஷ்ரூம் சொல்லுங்க பட்டு. மஷ்ரூம். 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 பன்னீர் மஷ்ரூம் புலாவ் சொல்லுங்க. பன்னீர் மஷ்ரூம் புலாவ். இது என்னம்மா? இது பேர் என்னம்மா? ஆனியன். ஆனியன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பொம்மை வச்சு விளையாடுறீங்களா? பொம்மை எடுத்து வருவாம்மா? பொம்மை எடுத்து வரவா? பொம்மை சொல்லுங்க. பொம்மை. பாப்பா. ஆனியன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீட்டாக கட் பண்ணிக்கிறேன் நான். ஸ்லைஸாக பிரியாணிக்கெலாம் கட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி சைஸாக தான் நான் கட் பண்ணுறேன். இந்த வர பார்த்தீங்களா ஆரம்பிச்சிட்டா. ஒரு நம்ம சேரில் உட்கார வச்சு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே வந்து ஆரம்பிச்சிட்டா. ஸோ வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வெங்காயம் வந்து இந்த மாதிரி வந்து நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். பச்சை மிளகாய் வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் பச்சை மிளகாய் எதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃப்ளேவர்னஸ் எடுத்து கொடுக்கறதுக்கு தான். ஸோ நான் வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். நான் இன்றைக்கி என்ன பிராண்ட் எடுத்திருக்கேன்னா இந்தியா கேட் தான் எடுத்திருக்கேன். இது சாப்பிட்றது இல்லை, குக் பண்ணிட்டு தான் சாப்பிட முடியும். இந்த அரிசி வந்து இப்போ நம்ம வந்து ஒரு 2 times வந்து வாஷ் பண்ணிட்டு நம்ம சோக் பண்ணி வச்சிடலாம். ஸோ அரிசி சோக் பண்ணியாச்சு. ஸோ மஷ்ரூம் வந்து நான் ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். ஏன் உடைச்ச? பாப்பா கண்ணாடி போட முடியாது, இப்போ உடைச்சிட்டல அவ்வளோதான். போட முடியாது அவ்வளோதான், நீ தான் உடைச்சிட்டியே. போட முடியாது. புரியல? வைப்ஸா? எதுக்கு வைப்ஸு? சரி வைப்ஸ் ஏன்?
ஸோ எதுக்கு வைப்ஸு? பாப்பா ஆகி போயிட்டாங்களா? அதனால வைப்ஸ் வேணுமா? பட்டுக்குட்டி பாப்பா பேம்பா போட்டுடலாமா? ம், அப்பா வாங்கிட்டு வர சொல்லலாமா? ம், இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். 2 வெங்காயம், 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு பேக்கெட் வந்து மஷ்ரூம், ஃபுல்லாக ஹோல் மஷ்ரூம் அப்படியே எடுத்திருக்கேன் நான். ஒரு பேக்கெட் பன்னீர் அப்படியே எடுத்திருக்கேன் நான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து பச்சை பட்டாணி ஒரு இந்த பவுல் நிறைய வந்து நான் எடுத்திருக்கேன் நான். சாப்பிடக்கூடாது, பச்சை பட்டாணி ஃபுல்லாக எடுத்திருக்கேன் நான். அப்புறம் வந்து கேஷ்யூ கொஞ்சமாக எடுத்திருக்கேன் நான் டேஸ்ட்டுக்காக. அப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் வேண்டாமா, கொடுங்க. ஹோல் ஸ்பைசஸ் அந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய். பட்டையா? பட்டை பட்டை இது எடுக்கக்கூடாது, குக் பண்ணணும். இதுவுமே சாப்பிடக்கூடாது. ஹோல் ஸ்பைசஸ் எடுத்திருக்கேன். இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பாப்பாக்கு என்ன வேணும்? என்னம்மா வேணும்? பனானா வேணுமா? பனானா சாப்பிட்றீங்களா நீங்க? பனானா பனானா பிடிக்குமா பாப்பாக்கு? ம் ம், சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடுங்க. பாப்பா சாப்பிடாது, நீங்க தான் சாப்பிடணும். பட் பனானா எப்படி இருக்கு? பனானா எப்படி இருக்கு? தாரா பாப்பா சாப்பிட்றாங்களா? நல்லா இருக்கா பனானா? ம், எம்மி எம்மி சொல்லுங்க. வந்து பனானா சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டு முடியுற வரைக்கும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டா. ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம தாளித்து விட்டுடலாம். நான் ஆயிலில் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா நான் ஆயிலில் பண்ண போகிறதில்ல. நான் வந்து இன்றைக்கி கீயில் பண்ண போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா கீயில் பண்ணால் வந்து இதோட ஃப்ளேவர் வந்து டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் இன்றைக்கி கீயில் தான் குக் பண்ண போகிறேன். கீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 or 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீ தான் போடணுன்ட்டு அப்படின்ட்டு அவசியம் இல்லை. நீங்கள் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து பட்டர், ஆயில் கூட வந்து கொஞ்சமாக பட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி போகலாம். இல்லைன்னா வந்து கீ ஆயில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாகவே கீயில் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை. இது வந்து கீ போட்டால் வந்து ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அதனால வந்து நான் கீ ஆட் பண்ணியிருக்கேன். தூக்கவா இது? சாம்பார் இல்லை, ஆனியன். ஆனியன் சொல்லுங்க. தானி எங்க போனா? ஸ்கூல் போயிட்டாளா தானியா? அப்பா எங்க? அப்பா அப்பா ஆபீஸ் போயிட்டாங்க. அக்கா ஸ்கூல் போயிட்டாங்க. பாப்பா எப்போ போக போறீங்க ஸ்கூலுக்கு? பாப்பா போறீங்களா ஸ்கூலுக்கு? ம், சீக்கிரமா வளர்ந்ததுக்கு அப்புறம் பாப்பா ஸ்கூல் போகலாம். ஓகே. இந்த ரைஸ்க்கு முக்கியமானது பார்த்தீங்கன்னா வந்து புதினா. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து புதினா வீட்டில் இல்லை. வினோத்தும் வந்து பார்த்தீங்கன்னா வினோத்தும் ஆஃபீஸ் போயிருக்காங்க. ஆர்டர் பண்ணாலுமே லேட்டாக வரும். அதனால் வந்து வித்தவுட் புதினா வந்து நான் குக் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் புதினா இருந்ததுன்னா மஸ்ட்டு வந்து புதினா ஆட் பண்ணிக்கோங்க. என்னடா பாப்பா இருந்தா வச்சுக்கோ. பாப்பா கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்துச்சுக்கோங்கன்னா அம்மா டக்குன்னு ரெடி பண்ணிட்டு பாப்பா தூக்கிக்கிறோம். ஓகே, டீல் டீல் இப்படி இப்படி டீல் இப்படி பண்ணுங்க. ம், இங்கே பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுவுமே தேவையில்லை. ஸோ நான் வந்து கேஷ்யூ கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க ஒரு 5 மினிட்ஸு. ஸோ வெங்காயம் இதுக்கு மேலே வதங்கணும் அப்படின்ட்டு இல்லை. பன்னீர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம்.
பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ கீயில் வந்து கொஞ்ச நேரம் வந்து இது சாட் ஆகணும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கீயில் வந்து இந்த மஷ்ரூம் பன்னீர் க்ரீன் பீஸ் வந்து நல்லா வந்து சாட் ஆகணும். ஸோ அப்போ இன்னும் ஃப்ளேவர் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டுமே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ 5 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கூட வந்து மசாலாஸ்லாம் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ இது சாட் ஆகிற டைம் மட்டும்தான். அம்மா 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 நானு. இது யாரு? பாப்பா. பாப்பா பேர் என்ன? தாயி. தாயியா பாப்பா பேரு? தாஹீரா சொல்லுங்க. தாயி. அப்பா பேர் என்ன? தானி. தான் வந்து அக்கா பேரு. அப்பா பேர் என்ன? ஆச்சி. அப்பா ஆஃபீஸ் போயிட்டாருடா. அப்பா பேர் என்ன? தாயி. வினோத் சொல்லுங்க. இன்னப்பா. வினா அப்பா. வினா அப்பா எங்க? ஆச்சி. ஆஃபீஸ். ஓ ஏண்டி அடிச்ச என்ன? முத்தா குத்தா. அம்மா லவ் யூ. லவ் யூ சொல்லுங்க. வலிக்குது. பாப்பாக்கு பசிக்குதா? பூஜா சாப்பிடலாமா? பூ ரெடி ஆகிட்டு இருக்குடி பட்டு. இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் பட்டு பூ சாப்பிடலாம். ஓகே 20 மினிட்ஸ் இருங்க. அம்மா அரிசி போட்டு வந்துடுவா. ஓகே உட்காருங்க, வந்துடுறேன். என்னம்மா? இன்னும் வந்துடுறேன், இருங்க. அரிசி போட்டுட்டு அம்மா வந்துடுறேன். அரிசி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த 1 கிளாஸ் அளவு எடுத்துருக்கோம். நான் வந்து 1 கிளாஸ் அளவுக்கு வந்து நான் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுவேன். ஸோ 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு மட்டும் வந்து நீங்கள் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க. உப்பு வேணும்னா நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. விசில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக வந்து நம்ம 2 விசில் வச்சிடலாம். எக்ஸஸாக விசில் வச்சா வந்து சாதம் வந்து குழஞ்சிரும். ஸோ கரெக்டாக வந்து 2 விசிலில் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஓகே பட்டோ? ஓகே ஓகே சொல்லுங்க. ஓகே ஹை ஃபை. பாப்பாவுக்கு ப்ரஷ் பண்ணணுமா? எங்கே ப்ரஷ் பண்ணணும்? காமிங்க, அம்மாயிட்ட காமிங்க. ப்ரஷ் பண்ணுங்க. ஈ காமிக்க சொல்லுங்க பாப்பாவை. ஈ காமிக்க சொல்லுங்க. ஈ காமிக்க சொல்லுங்க. சூப்பராக வந்திருக்குங்க ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து அப்படியே உதிரியாக குழையாமல் கரெக்டான டெக்ஸ்சரில் ரொம்பவே சூப்பராக இருக்குது ரைஸு. ஸோ ஸ்பைசஸ் இல்லை, பேபிஸ்க்கு வந்து கண்டிப்பாக அது ரொம்ப பிடிக்கும். இது எப்படி இருக்கு பட்டு? எம்மி எம்மி பாப்பாவுக்கு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா? அங்கே போய் சாப்பிடலாமா? அங்கே வேண்டாம், அம்மா சேர்ல உட்காரைக்குவா?
பார்த்தீங்கன்னா தாரா பாப்பா வந்து அவங்க லஞ்சை வந்து அவங்களே தான் ஃபினிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க. ஏன்னா வந்து ஸ்பைசஸ்லாம் எதுவுமே இல்லை, தண்ணியுமே வந்து நம்ம வந்து மினிமலாக ஊற்றுனதுனால கரெக்டாக வந்து உதிரி உதிரியாக வந்திருக்கு. ஸோ பாப்பா பூ பிடிச்சிருக்கா உனக்கு? சூப்பராக இருக்கா? சூப்பராக இருக்கா? ஸோ தாயரா பாப்பாவுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருச்சிங்க ஃபுட்டு. கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபி வந்து உங்கள் வீட்டில் இருக்க கிட்ஸுக்கு வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி கொடுங்க. தானியா வந்து இன்னும் ஸ்கூல்லேருந்து வர டைம் இன்னும் ஒரு 1/2 அன் ஹவரில் வந்து பாப்பா வந்துடுவா. ஸோ வந்ததுமே அவளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்ச ஃபுட்டுனா இது. ஸோ பன்னீர் மஷ்ரூம்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. ஸோ அவளுமே வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆக போகிறா. ஸோ தாயரா பாப்பா, நான் வீடியோ முடிச்சிடலாமா? பாய் சொல்லுங்கள் எல்லாருக்கும். பாய். ஸ்பூன் கீழே வைங்க. பாய் சொல்லுங்க. பாய். ஃப்ளைங் கிஸ் கொடுங்க. ஃப்ளைங் கிஸ் கொடுங்க. ஃப்ளைங் கிஸ் கொடுங்க. நீங்கள் கொடுங்க. சரி பாய் சொல்லுங்க. பாய். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தாரா பாப்பாவோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் அங்கேயும் போயிட்டு செக் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் குவரிஸ் இல்லைனா வந்து ஏதாச்சும் நீங்கள் என்கிட்ட காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் இல்லைனா வந்து இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஆல். பாய். See you next video.